வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். மதிகிருஷ்ணாபுரம் ஏரி தூர்வாரும் பணி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் துவக்கி வைத்தார். கூடப்பாக்கம் திரௌபதி அம்மன் ஆலய யாகசாலை முன்னாள் அமைச்சர் சாஜே சரவணகுமார் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். மதிகிருஷ்ணாபுரம் உமரங்காடு ஏரி தூர்வாரும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். அரியங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் பாகூர் தொகுதி மதிகிருஷ்ணாபுரம் பஞ்சாயத்தில் உள்ள உமரங்காடு ஏரியை 27,62,000 ரூபாய் செலவில் தூர்வாரி ஆழப்படுத்திட திட்டமிடப்பட்டுள்ளது. அதற்கான அரசாணை பெறப்பட்டு பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு பூஜை செய்து தூர்வாரும் பணியை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேசன், இளநிலை பொறியாளர் சிவபிரகாசம் மற்றும் கட்சி பிரமுகர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர். திரௌபதி அம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற யாகசாலை பூஜையில் சட்டமன்ற உறுப்பினர் சாஜே சரவணகுமார் பங்கேற்றார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் கூடப்பாக்கம் அருள்மிகு மாரியம்மன் தேவஸ்தான ஆளுகைக்குட்பட்ட அருள் தரும் தர்மராஜருடன் அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா புதன்கிழமை நடைபெறுவதை முன்னிட்டு திங்களன்று இரவு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. இதில் முக்கிய பூஜைகளாக யஜமான சங்கல்பம், மிருத் சங்கிரகணம், அங்குரார்ப்பணம், வாஸ்து சாந்தி, அக்னி பிரதிஷ்டை, கலாகர்ஷணம், பிரதான ஹோமம், பூர்ணாகுதி, வேத பிரபந்த சாத்து முறை உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றன. பூஜையில் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருப்பணிக்குழு தலைவர் ஐயனார், பொருளாளர் நித்யலட்சுமி, திருப்பணி குழுவினர் மற்றும் கூடப்பாக்கம், கோனேரிக்குப்பம், அகரம், உளவாய்க்கால் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த கிராம பொதுமக்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், இளைஞர்கள், திருப்பணி குழுவினர் ஆகியோர் சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர். மூலகுளத்தில் மக்கள் சுகாதாரத்திற்கு அச்சுறுத்தலாக இருந்த புதர்களை தனது சொந்த செலவில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக லாவண்யா அகற்றினார். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மூலகுளம் வசந்தராஜா வீதியில் குடிசை வாழ் மக்கள் வாழும் பகுதியில் உள்ள காலி இடத்தில் புதர்கள் அடர்ந்து காணப்பட்டது. அதில் பாம்பு உள்ளிட்ட விஷ ஜந்துக்களும், கொசு உள்ளிட்ட நோய் பரப்பும் பூச்சிகளும் அதிகரித்து காணப்பட்டது. இது அப்பகுதி மக்களின் சுகாதாரத்திற்கு அச்சுறுத்தலாக இருந்தது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் சரண் தொண்டு அறக்கட்டளை நிறுவனரும் அமமுக மேற்கு மாநில இணை செயலாளருமான லாவண்யாவிடம் தெரிவித்தனர். இதையடுத்து லாவண்யா அப்பகுதிக்கு நேரடியாக சென்று தனது சொந்த செலவில் அப்பகுதியை ஜேசிபி இயந்திரம் கொண்டு சுத்தம் செய்து கொடுத்தார். அப்பகுதி மக்கள் லாவண்யாவிற்கு நன்றி கூறினர். நிகழ்வின் போது அமமுக மாநில அம்மா பேரவை செயலாளர் அம்மா பிரகாஷ், மேலவை பிரதிநிதி லூர்துசாமி மற்றும் மூலக்குளத்தை சார்ந்த திருலோகச்சந்தர், சதீஷ், தர்மா, சுப்ராயன், சிவகங்கை, உமாதேவி, சுமித்ரா மற்றும் சரண் தொண்டு அறக்கட்டளை பொதுச் செயலாளர் மாரி, ஆறுமுகம், ஐயப்பன், ராஜ், கண்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அபிஷேகப்பாக்கம் பகுதியில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் அதிமுக துணை செயலாளர் குமுதன் புருஷோத்தமன் தலைமையில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அபிஷேகப்பாக்கம் பகுதியில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சமுதாய நலக்கூடத்தில் அதிமுக மற்றும் பாண்டிச்சேரி பிம்ஸ் மருத்துவமனை இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் மாநில துணை செயலாளர் குமுதன் புருஷோத்தமன் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாநில செயலாளர் அன்பழகன் மற்றும் மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், அம்மா பேரவை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பாஸ்கர், மாநில துணை செயலாளர் திருநாவுக்கரசு ஆகியோர் கலந்து கொண்டு மருத்துவ முகாமில் பரிசோதிக்க வந்த பொதுமக்களுக்கு இலவச கண்கண்ணாடிகள் மற்றும் மாத்திரை மருந்துகள் வழங்கினர். பிம்ஸ் மருத்துவமனை மருத்துவர்கள் கிளாடிஸ், அபிராமி, சாம் கிருபாகரன், கோகுல், ஜெயச்சந்திரன், வைஷாலி ஆகியோர் பங்கேற்றனர். ஒருங்கிணைப்பாளர் ராஜா செல்வம் மூலம் நடைபெற்ற மருத்துவ முகாமில் கட்சியின் பொறுப்பாளர்கள் அவை தலைவர் மூர்த்தி, விவசாய அணி தலைவர் பார்த்தசாரதி, தயாளன், தனஞ்செழியன், கார்த்திக், கணேசன், கலியபெருமாள், கார்த்தி, காத்தவராயன், அருள்மணி, ஜானகிராமன், ஜீவா, சிவகாமி, சத்யசீலன், காந்தாரி, விஜயன், வினோத், தர்மேந்திரன், வீராசாமி, ஆறுமுகம், சுமித்ரா, கார்த்தி, ரமேஷ், பெருமாள், இளங்கோ, தென்னரசு, மணிவர்மா மற்றும்
ஊர் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறை பல்நோக்கு ஊழியர் ஜெயமூர்த்தி பணி நிறைவு பாராட்டு விழா வில்லியனூரில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு பல்நோக்கு ஊழியராக ஜெயமூர்த்தி 35 ஆண்டு காலம் பணியாற்றி ஓய்வு பெற்றார். இதனைத் தொடர்ந்து வில்லியனூர் பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு அலுவலகத்தில் நடைபெற்ற பாராட்டு விழாவிற்கு இளநிலை பொறியாளர் திருவேங்கடம் தலைமை தாங்கினார். பார்மன் ரூபகன் முன்னிலை வகித்தார். மேலும் நிலைய பொறுப்பு அதிகாரிகள் ஆப்ரஹாம், கிருஷ்ணமூர்த்தி, ஸ்டோர் கீப்பர் அண்ணாமலை, பல்நோக்கு ஊழியர் ஐயப்பன் ஆகியோர் பணி நிறைவு பெற்ற ஜெயமூர்த்தியை வாழ்த்தி பேசினர். நிகழ்ச்சியில் வில்லியனூர் குடிநீர் பிரிவில் பணியாற்றும் நிலைய பொறுப்பாளர்கள், பல்நோக்கு ஊழியர்கள், நண்பர்கள், உறவினர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு பணி நிறைவு பெறும் ஜெயமூர்த்திக்கு சந்தன மாலை மற்றும் பொன்னாடை அணிவித்து பரிசுகள் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட ஊழியர்கள் அனைவருக்கும் அறுசுவை விருந்து வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வில்லியனூர் பத்மினி நகர் குடிநீர் பிரிவு ஊழியர்கள் செய்திருந்தனர். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. பெண்ணாடம் அருகே பெண்ணை பலாத்காரம் செய்ய முயன்ற வாலிபரை காவல்துறையினர் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அடுத்த இரளம்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர் பழனிவேல் கூலி வேலை செய்து வருகிறார். நேற்று இவரது மனைவி பழனியம்மாள் மருந்து மாத்திரை வாங்குவதற்காக பெண்ணாடத்திற்கு நடந்து சென்றார். அப்போது செம்பேரி கிராமத்தை சேர்ந்த சிலம்பரசன் என்பவர் அந்த வழியில் மது அருந்திக் கொண்டிருந்தார். அப்போது அந்த வழியாக வந்த பழனியம்மாளை வலுக்கட்டாயமாக கரும்பு வயலில் இழுத்து சென்று பலாத்காரம் செய்ய முயன்றார். இதில் பழனியம்மாள் கத்தி கூச்சலிடவே அங்கிருந்து சிலம்பரசன் தப்பி ஓடிவிட்டார். இதுகுறித்து பெண்ணாடம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் அடிப்படையில் காவல் உதவி ஆய்வாளர் பாக்யராஜ் தலைமையிலான காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிலம்பரசனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாலாட்டின் புத்தூரில் உள்ள அரசு பள்ளியில் கருணாநிதியின் பிறந்தநாளை ஒட்டி அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள நாலாட்டின் புதூரில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 102வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு 10ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களை கௌரவப்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கயத்தாறு பகுதி மாவட்ட கவுன்சிலர் பிரியா குருராஜ் கலந்து கொண்டு அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு கேடயம் மற்றும் ரொக்க பரிசு வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து 12,000 ரூபாய் மதிப்புள்ள விளையாட்டு உபகரணங்களை பள்ளிக்கு வழங்கினார். நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். அரக்கோணம் அருகே காவல்துறையினர் ரோந்து பணியின் பொழுது கூர்மையான ஆயுதங்களுடன் காரில் வந்த 6 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விவேகானந்தா சுக்லா உத்தரவின் அடிப்படையில் மாவட்டம் முழுவதும் காவல்துறையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அரக்கோணம் துணை காவல் கண்காணிப்பாளர் ஜாஃபர் சுத்திக் அறிவுரைப்படி நெமிலி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பணப்பாக்கம் பெருவளையம் அருகே உதவி ஆய்வாளர் நாராயணசாமி தலைமையில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகத்திற்கிடமாக வந்த கார் மற்றும் இருசக்கர வாகனங்களில் பயணம் செய்த நபர்களை சோதனை செய்ததில் 2 கூர்மையான கத்திகளுடன் குற்ற செயல்களில் ஈடுபட திட்டமிட்டிருந்த 6 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். மேலும் ஒரு சிறுவனும் காவல்துறையினரால் கையகப்படுத்தப்பட்டார். ஒரு கார் மற்றும் இருசக்கர வாகனம் கைப்பற்றப்பட்டது. இந்த தீவிர ரோந்து பணி தொடர்ந்து நடைபெறும் என்றும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும்
மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எச்சரித்துள்ளார். ராணிப்பேட்டை அருகே வீட்டில் பாம்பு பிடித்து பையில் போடும் பொழுது எதிர்பாராத விதமாக கைகளில் பாம்பு விஷம் பாய்ந்து பல ஆண்டுகளாக பாம்பு பிடிக்கும் தொழிலில் ஈடுபட்ட வந்த இளைஞர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே உள்ள அசீன்புரா பகுதியை சேர்ந்தவர் முகமது அசீன். இவர் அதே பகுதியில் உள்ள ஹோட்டலில் வேலை செய்து வருகிறார். இதற்கிடையே முகமது அசீன் நீண்ட ஆண்டுகளாக வீடுகள், அலுவலகங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பாம்புகள் பிடிப்பதை சமூக சேவையாகவே செய்து வருகிறார். இந்த நிலையில் இன்று செட்டித்தாங்கல் பகுதியில் உள்ள வீட்டில் பாம்பு இருப்பதாக தகவல் வந்தது. அதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்று அங்கிருந்த நல்ல பாம்பினை பிடித்து பையில் போடும்போது எதிர்பாராத விதமாக முகமது அசீனின் 2 கைகளிலும் நல்ல பாம்பின் விஷம் பாய்ந்து மயக்கமடைந்தார். உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் மூலமாக வாலாஜாபேட்டை அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு பிறகு மேல் சிகிச்சைக்காக வேலூர் அடுக்கம்பாறை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சம்பவம் குறித்து ராணிப்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நீண்ட ஆண்டுகளாக பாம்பு பிடிக்கும் தொழிலில் ஈடுபட்டு வந்த இளைஞர் நல்ல பாம்பு கடித்து உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. காவல்துறையினரால் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட அஜித்குமார் மரணத்திற்கு நீதி கேட்டு அதிமுகவினர் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தை சேர்ந்த அஜித்குமார் என்பவர் கோவில் காவலாளியாக இருந்த நிலையில் அவரை காவல்துறையினர் விசாரணைக்காக அழைத்து சென்ற போது உயிரிழந்ததை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் பரபரப்பான சூழல் காணப்பட்டு வருகிறது. மேலும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைகுலைந்து போயுள்ளதாக தமிழகத்தில் எதிர்க்கட்சியினர் ஆர்ப்பாட்டம் மற்றும் கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கும் சூழ்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அனைத்து மாவட்டங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். அந்த வகையில் தமிழக அரசுக்கு எதிராகவும் கடந்த கால அதிமுக ஆட்சி சாதனைகளை எடுத்துரைக்கும் வகையில் துண்டு பிரசுரங்கள் அதிமுக மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் சோமசுந்தரம் தலைமையில் முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம், அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் கணேசன் ஆகியோர் வழங்கினர். அப்போது திடீரென அதிமுகவினர் தமிழக அரசுக்கு எதிராகவும் அஜித்குமார் மரணத்திற்கு சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்றும் தொடர்ந்து தமிழகத்தில் 20க்கும் மேற்பட்ட லாக்அப் டெத் ஏற்பட்டுள்ளதாகவும் விசாரணைக்கு அழைத்து செல்லப்படும் நபர்களும் கொல்லப்படுவதாகவும் இதற்கு தமிழக அரசை கண்டிக்கும் முறையில் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்கும் வகையிலும் வலியுறுத்தி தொடர்ந்து அரை மணி நேரத்திற்கும் மேலாக காஞ்சிபுரம், ஓரிக்கை, செவிலிமேடு பகுதிகளில் துண்டு பிரசுரம் வழங்கி போராட்டத்திலும் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழகத்தில் 75 தொகுதிகளில் போட்டியிட்டு 19 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என கோகுலம் மக்கள் கட்சி தலைவர் சேகர் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் கோகுலம் மக்கள் கட்சி தலைவர் சேகர் கூறுகையில், சமூக நீதியை நிலைநாட்டி அனைவருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், வறுமையை நாட்டை விட்டு அகற்ற வேண்டும் என்கிற சித்தாந்தத்தோடு ஒரு மிகப்பெரிய கூட்டமைப்போடு ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட மக்களை ஒருங்கிணைத்து ஒரு மிகப்பெரிய அரசியல் அமைப்பு தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டு தொடர்ந்து களப்பணியில் செயலாற்றிக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக எங்கள் சமுதாய மக்களுக்கு வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி தர பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மத்திய மாநில அரசுகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் எங்கள் கட்சி சார்பாக மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தெரிவித்தார். கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுவதென்று கட்சியினுடைய நிர்வாகம் மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டு செயல் வடிவம் கொடுப்பதற்காக முதல் மாவட்டமான செங்கல்பட்டில் நம்முடைய பழைய பேருந்து நிலையம் அருகில் பொதுக்கூட்டம் நடத்துவது என்று முடிவெடுக்கப்பட்டு இந்த பொதுக்கூட்டம் வருகின்ற 6/7/2025 மாலை 4 மணி அளவில் நடத்துவது என்று முடிவெடுத்து மக்கள் மத்தியிலே இந்த செய்தியை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு உங்களை எல்லாம் சந்திக்க முற்பட்டிருக்கின்றேன். தமிழ்நாட்டில் வாழ்கின்ற பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்களில் மிகப்பெரிய சமுதாயமான யாதவர் சமுதாயம் சுமார் 37 ஆண்டுகளாக மிகவும் பிற்படுத்தோர் பட்டியலில் சேர்க்காததால் உண்மையான சமூக நீதி கிடைக்கவில்லை. எனவே அந்த உண்மையான சமூக நீதி இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற அந்த ஆதங்கமான கோரிக்கை
காலம் தொட்டு கிடப்பிலே கிடக்கின்றது. எந்த ஆட்சியாளரும் இந்த மக்களை திரும்பி பார்ப்பதில்லை. இவருடைய தேவையை பூர்த்தி செய்து தருவதில்லை. இவருடைய கோரிக்கையை ஏறெடுத்து பார்ப்பதில்லை. இது தொடர்கின்றது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஒரு மிகப்பெரிய சமுதாயம் இந்த சமுதாயத்தினுடைய கோரிக்கையை ஏதோ காற்றில் விடுவது போல ஆட்சியாளர் பார்ப்பது மிகப்பெரிய மனவேதனையை தருகிறது. எனவே இந்த மக்கள் எல்லாம் ஒன்று கூடி கோகுல மக்கள் கட்சியினுடைய தலைமையில் தமிழகத்தில் வாழ்கின்ற யாதவ சமூக மக்கள் அதற்கு துணையாக பல்வேறு பிற்படுத்தப்பட்ட மக்கள் துணை நின்று இந்த மேடையை அலங்கரிக்க இருக்கின்றார்கள். நியாயமான கோரிக்கை தமிழகத்தில் வாழ்கின்ற யாதவர்களுக்கு தனி உள் ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று மாநில அரசினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக செங்கல்பட்டு மாநகரத்தில் முதல் கூட்டம் நடைபெறுகின்றது. மாற வேண்டும். சமூக நீதி இயக்கம் என்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் இந்த சமூக நீதியை உண்மையாக கடைபிடிக்க வேண்டும். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கினால்தான் உண்மையான சமூக நீதி கிடைக்கும். எனவே அதற்கு மத்திய அரசு இப்பொழுது மந்திரி சபையில் ஒப்புதல் அளித்திருக்கின்றது. அதற்கு கோகுல மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் வாழ்கின்ற யாதவர்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆனால் அது காலதாமதம் ஆகும். அது நடைமுறைக்கு வருவது கணக்கெடுப்பதே 2027 தான். ஆகவே 3-4 ஆண்டுகள் காலதாமதத்தை கருத்தில் கொண்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த 37 ஆண்டுகளாக எம்பிசியில் சேர்க்காமல் புறந்தள்ளப்பட்ட ஒடுக்கப்பட்ட கால்நடைகளை பராமரித்து வாழ்கின்ற கால்நடைகளை காட்டிலே மேய்த்து வாழ்கின்ற பொருளீட்டுகின்ற இந்த சமுதாய மக்களை எப்படி 18% இருக்கின்ற எஸ்சி பிரிவில் 3% புள்ளிவிவரங்களோடு எடுத்து அருந்ததிய மக்களுக்கு வழங்கி பெருமை சேர்த்தார்களோ அதை போல எப்படி பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் இருந்து 30% சிறுபான்மை மக்களுக்கு 3.5% கொடுத்து பெருமை சேர்த்ததில் ஒரு பிரிவினர் 3% வேண்டாம் என்று திருப்பி கொடுத்ததனால் இந்த 26.5% பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இருக்கின்றது. வேண்டுகோளை முன்வைக்கின்றேன். எடுக்க தயாரா இல்லை. இவர்கள் 8 உதைப்பதிலே தான் குறியா இருக்கின்றார்கள். எந்த அரசியல் கட்சியும் அரவணைத்து எங்களை மதித்து எங்களை மேடையில் கூட்டணி கட்சின்னு சொல்றதுக்கு மனம் இல்லை. அதனால இவர்கள்லாம் எங்களை வாரி பூசிப்பாங்கன்னு நாங்க நினைக்கல. அதுக்கான வாய்ப்பு இல்லை. நான் 12 ஆண்டுகளா அவர்களுக்கு பின்னால போய் எல்லா விதமான சலுகையும் 2 திராவிட கட்சிகளும் செய்திருக்கோம். எந்த திராவிட காஞ்சி ஒன்றிய தமிழக வெற்றி கழக பொறுப்பாளர் வினோத் ஏற்பாட்டில் 3 லட்சம் மதிப்பிலான பரிசுகளை மாவட்ட செயலாளர் தென்னரசு வழங்கினார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அறிவுறுத்தலின் அடிப்படையில் மாவட்ட செயலாளர் தென்னரசு வழிகாட்டுதலின்படி காஞ்சி தெற்கு ஒன்றிய பொறுப்பாளர் ஏவிஎம் வினோத் ஏற்பாட்டில் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் மற்றும் கலந்து கொண்டவர்களுக்கு 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை மாவட்ட செயலாளர் SPK தென்னரசு வழங்கினார். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் கேஸ் அடுப்பு, மிக்சி, குக்கர், அண்டா உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் வழங்கப்பட்டன. தெற்கு ஒன்றிய நிர்வாகி ஏவிஎம் வினோத் நிகழ்வுக்கான ஏற்பாட்டினை செய்திருந்தார். அதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை தலைவராக வேடமணிந்து குழந்தைகள் உரையாற்றினர். பாரம்பரியம் மாறாத சிலம்பம் உள்ளிட்ட விளையாட்டையும் பொதுமக்கள் பார்க்கும் வகையில் மாணவ மாணவிகள் கலை நிகழ்ச்சி செய்தனர். அங்கன்வாடி பணியாளர்களுக்கு வளரினம் பெண்களின் இனப்பெருக்கம், ஆரோக்கியம் மற்றும் உரிமைகள் குறித்த விழிப்புணர்வு நடைபெற்றது. செங்கல்பட்டு வட்டம் ஸ்நேகிதி நெட்வொர்க் மற்றும் இனாட்டா பவுண்டேஷன் இணைந்து பாலியல் இனப்பெருக்க ஆரோக்கிய உரிமைகள் குறித்து பல்வேறு விழிப்புணர்வுகளை செங்கல்பட்டு மாவட்டத்தில் பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் கிராமங்களில் நடத்தி வருகிறது. அதன் தொடர்ச்சியாக திருக்கழுக்குன்றம் ஒன்றிய அலுவலகத்தில் ஒன்றியத்திற்குட்பட்ட அங்கன்வாடி ஆசிரியர்களுக்கான பாலியல் இனப்பெருக்க ஆரோக்கிய உரிமைகள் குறித்தும் நம் உடல் நம் உரிமை, மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் சந்தேகம், உணவு முறை, பணியாளர்களின் பங்கு குறித்து பல்வேறு பாதுகாப்பு விழிப்புணர்வு கருத்துக்களை இனாட்டா பவுண்டேஷன் பயிற்சியாளர் பரஞ்சோதி எடுத்துரைத்தார். நிகழ்ச்சியில் ஒன்றிய ஒருங்கிணைந்த குழந்தைகள் திட்ட அலுவலர் ஷாஜிதா தலைமை தாங்கினர்.
கண்காணிப்பாளர்கள் உமா மகேஸ்வரி, கற்பகம், உஷா ராணி, தாரகேஸ்வரி, வசந்தி, CWDR நிறுவன திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் கீர்த்தனா, ராகவி மற்றும் இனாட்டா பவுண்டேஷன் ஒருங்கிணைப்பாளர் ஜெயச்சந்திரன் ஆகியோர் பங்கேற்றனர். பயிற்சியில் 145 அங்கன்வாடி பணியாளர்கள், தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர். செங்கல்பட்டு போர்டு செங்கை அண்ணா லைன்ஸ் கிளப் சார்பாக அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் மரம் நடும் விழா நடைபெற்றது. செங்கல்பட்டு போர்டு செங்கை அண்ணா லைன்ஸ் கிளப் சார்பாக முதல் நாள் முதல் சேவை என்கிற லைன் சேவை துவக்க நாளில் தலைவர் லயன் பிரபாகரன் தலைமையில் லயன் டாக்டர் ஜான்சன் முன்னிலையில் சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவிகளுடன் ஆசிரியர்கள் மா, புங்கை, வேங்கை, வேம்பு, நாவல், பூவரச மரம் உள்ளிட்ட மருத்துவ குணம் மற்றும் உலகம் வெப்பமயமாக்கலில் இருந்து சமுதாயத்தை காக்கும் வண்ணம் மரம் நடும் விழாவானது செங்கல்பட்டு அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. விழாவில் லயன் செயலாளர் டாக்டர் ஜான்சன் பேசுகையில் 9 மற்றும் 11வது வகுப்பு படிக்கும் மாணவிகள் இன்று நடப்பட்ட 50 மரங்களை அவர்கள் பள்ளியிலிருந்து வெளியேறும் முன் 2 ஆண்டுகளில் அவர்கள் வளர்த்தெடுக்க வேண்டும். மரங்களுக்கு அவர்கள் பெயரையே சூட்டிக்கொள்ள வேண்டும். அவ்வாறு நல்ல முறையில் அவர்கள் மரங்களை வளர்த்தெடுத்தால் அவர்கள் மேல் படிப்பிற்காக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பாட பிரிவில் எடுத்தால் இளநிலை படிப்பிற்கு ஆகும் முழு செலவும் ஒருவேளை பொறியியல் படிப்பு மற்றும் அரசு ஒதுக்கீட்டில் 7.5% பிரிவில் மருத்துவ பிரிவில் சேரும் மாணவிகளுக்கு அவர்களுக்கான 1ஆம் வருட கல்வி செலவை மட்டும் அவர்களது அரிமா சங்கம் ஏற்றுக்கொள்ளும் என்று பேசினார். மாணவிகள் ஆசிரியர்கள் மத்தியில் மிகுந்த ஆர்வத்தை இது ஏற்படுத்தியது. விழாவில் லைன்ஸ் கிளப்பை சார்ந்த பாலா விக்னேஷ், ஜானகிராமன், ஜெயச்சந்திரன், ஆனந்தன், சேட்டு, வேலாயுதம், ஜோதி பெர்னாட், சேவியர், துரைராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இறுதியாக லயன் எஸ் உத்தரகுமார் பொருளாளர் நன்றி கூற மரம் நடும் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. மதுரை மேல வளவியல் உயிர் நீத்த முருகேசன் உள்ளிட்ட 7 போராளிகளுக்கு கடலூர் மைய மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடலூர் மாவட்ட செயலாளர் PR நீதிவள்ளல் தலைமையில் விருத்தாச்சலம் வடக்கு ஒன்றியம் எருமனூர் கிராமத்தில் மதுரை மாவட்டம் மேலவளவில் 1997ஆம் ஆண்டு அரசியல் உரிமை மீட்பு களத்தில் உயிர் நீத்த மேலவளவு முருகேசன் உள்ளிட்ட 7 பேருக்கு வீரவணக்கம் நிகழ்வு ஒருங்கிணைக்கப்பட்டது. நிகழ்வில் ஒன்றிய செயலாளர் சுபுஜோதி, விருத்தாச்சலம் நகர செயலாளர் முருகன், விருத்தாச்சலம் தெற்கு ஒன்றிய நிர்வாகி ஐயாதுரை, ஒன்றிய பொருளாளர் எழில்வான், சிறப்பு ஒன்றிய துணை செயலாளர் பாஸ்கர், ஒன்றிய நிர்வாகிகள் கண்ணன், வீரதமிழன், அகத்தியன் பாலா, வெங்கடேசன், ரஞ்சித் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். மேலும் முகாம் நிர்வாகிகள் வீரமால், செந்தில், சுமன், மணிகண்டன், ஐயப்பன், விக்னேஷ், வீரவேல், சன்யாசி, ரவி, ராதாகிருஷ்ணன், முருகேசன், ரஜினி, அருள்சாமி, தினேஷ், ஏழுமலை, வெங்கட், பரத், தனுஷ், மணிகண்டன், விஷ்ணு, ஜான், சுந்தர், மணிபாரதி, மணியரசன், பாஸ்கர் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மதிகிருஷ்ணாபுரம் ஏரி தூர்வாரும் பணி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் துவக்கி வைத்தார். கூடப்பாக்கம் திரௌபதி அம்மன் ஆலய யாகசாலை முன்னாள் அமைச்சர் சாஜே சரவணகுமார் பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.